அனைவருக்கும் வணக்கம், மனமார்ந்த நன்றி. உங்கள் முன்னிலையில் நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். சந்தோஷம். உங்கள் வாழ்த்துக்கள் வேணும். இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படம் தபங்கோட ரீமேக்னு சொல்கிறத விட ஒரு அடாப்டட் வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கோடு போடுறது ஈஸி, பக்கத்துலேயே அதே மாதிரி இன்னொரு கோடு போடும் போது கஷ்டம். அதை ஆல்ரெடி ஒரு தடவை கில்லியில் அட்டன் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஜெயிப்போம் நம்புகிறோம். எல்லாரோட உழைப்பும் உங்களோட ஆசீர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும்போது இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு ரமேஷ் சார் அவர்கள், பாலாஜி ரியல் மீடியா பிரைவேட் லிமிடெட், அவங்க இந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு ஆசம் ப்ரொடியூசர். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க உத்தமபுத்திரம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெடிக்கேஷன் இந்த படத்தை பொறுத்த வரையும் இந்த படம் எப்படி வரணும், ஏதா வரணும், பாடல்கள் எல்லாமே நாங்கள் வேறு பாடல்கள் தான் பயன்படுத்துகிறோம். அந்த பாடல்கள் எப்படி வரணும், அந்த ஒரு விஷுவல் எப்படி வரணும், இதில் ஒரு பெரிய ஐட்டம் சாங் இருக்குது, அது எப்படி வரணும், யார் போடலாம், இந்த மாதிரி எடுங்க அந்த மாதிரி எடுங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு என்கரேஜிங்கான ஒரு நல்ல ப்ரொடியூசர். அதே மாதிரி திரு சிம்பு சார் அவர்கள் என்னுடைய நண்பர். அவர் தான் கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி தபங் பண்ணலாமா அப்படின்னாரு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு மாதம் இந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணேன். அந்த நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் வந்த அப்புறம் தான் சரி பண்ணலாம் ஆனந்தமாக ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் வர ஒரு போலீஸ் கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப புதுசான போலீஸ் கேரக்டரைசேஷன். அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போட்டு கீழே கூல் காப்னு போட்டிருப்போம். அதாவது ஒரு அரகண்ட்டாக, ஒரு ஆட்டிடியூடோட இவருக்குன்னு உண்டான ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக, அட் த சேம் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக, ஒரு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், ஒரு பிரதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், பிரதர் அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப், ஒரு மதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி ட்ராமாவுக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். இது இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு சரியான கிழியான ஒரு காமெடி படமாக இருக்கும், வித் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி. ஸோ அதுக்கு சிம்புன்னு ஒரு உள்ளே இறங்கும்போது ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ் இல்லாமல் ஒரு சிம்பிளாக அப்படியே ஸ்டபுளோட ஒரு கண்ணாடி போட்டுட்டு இதில் டெரராக இருக்கார். அந்த ஒரு ஃபீலிங், அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டு பார்க்கும்போதே பாதி திருப்தி ஆயிடுச்சு. ரீசன் என்னென்னா, இப்படி ஒரு ஆட்டிடியூடில் யாரும் ஒரு பார்த்துருக்க மாட்டீங்க. கோபி சார் அவர் என்னோட எல்லா ஃபிலிம்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காரு, தில் தூள் கில்லி எல்லாமே. நாங்கள் எல்லாருமே ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மணிராஜ் அண்ட் அவர் வேற ஒரு ஒர்க்குக்காக போயிருக்காரு, மிஸ்டர் லெனின் விடி விஜய், எல்லாமே சேம் டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணி திருப்பி பண்ணுறோம் ஆஃப்டர் தில் தூள் அண்ட் கில்லி. இந்த படத்தில் வந்து எல்லாருமே, நானும் ஆகட்டும், சும்பு ஆகட்டும், எல்லா ப்ரொடியூசர் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் டைம் தமன் என்ற மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப என்டர்பிரைசிங்கான ஒரு ஆள். அவர் பாய்ஸில் நடித்தவர், அந்த ட்ரம்மராக நடித்தவர். ஏன்னா அவர் ரியல் ட்ரம்மர். அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த படத்தை பொறுத்தவரையும் காம்போசிஷன்ஸ் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது, அவ்வளோ எளிமையாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு அழகான சப்போர்ட்டாக இருப்பார் நம்புகிறேன். இந்த படத்தோட ஹீரோயின் ரிச்சா கங்கோபாத்யாயா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சோனாக்ஷி சின்ஹா கேரக்டர் அந்த ஒரிஜினலில் பண்ணது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கேரக்டர். அந்த கேரக்டரைசேஷனுக்கு இருக்கிறவங்க எல்லாம் தேடும்போது இவங்களோட ஆட்டிடியூட் அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. அதனால் அவங்க இந்த படத்தில் செலக்ட் பண்ணணும். அண்ட் டெஃபினெட்லி ஐ திங்க் ஷில் ஷுவர்லி டெலிவர் த பெஸ்ட். அண்டு இதுக்கு மேலே நான் பேசினேன்னா நிக்கல் அடிப்பார். அதனால் அவர்கிட்ட நான் மைக்க கொடுக்க ஜித்தன் ரமேஷ் நான் மறந்துட்டேன். அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்றனால அவரை நடிகராக தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் உட்காந்து மீட் பண்ணுறேன். இந்த படத்தில் நான் பிரதர்னு இன்னொரு கேரக்டர் சொன்னது அர்பாஸ் கான், சல்மான் கானோட ஓன் பிரதர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் அவர் ப்ளே பண்ணுறாரு. அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஹார்ட் ஆஃப் த ஹோல் ஃபிலிம். இந்த படத்தில் இருக்கிற மெயின் த்ரெட்டே அந்த படத்தை கேரி அவுட் பண்ணுறதே அந்த கேரக்டரைசேஷன் தான். இவரோட கேரக்டரைசேஷன் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இவரை தவிர யாருமே நடிக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவரோட ஆட்டிடியூடு, அவரோட பெர்ஃபார்மன்ஸு அவ்வளோ சூப்பராக இந்த கதைக்கு செட் ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ட்ரையல் பார்த்தோம். அந்த ட்ரையல் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ இந்த டீமில் இருக்கிற அதே மாதிரி சோனு சூத் தான் வில்லனாக பண்ணுறாரு, ஒரிஜினலில் பண்ணவர். ஸோ இந்த படத்துக்கு ரீமேக்குக்கு பண்ணுறோன்றது ஒன்று. பட் இப்போ நாங்கள் பண்ணிக்கிற ஸ்கிரிப்டுக்கும் இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு வந்து யாரெல்லாம் இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரைசேஷனாக இருந்து கேரி ஓவர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. அவங்களோட நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக கிழக்கு வாசலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய பெரிய பூன்னு சொல்லலாம் அவங்களோட அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு.
ஏன்னா இந்த படத்தில் வந்து நம்ம இந்த கேரக்டர் தான் வெயிட்டு, அந்த கேரக்டர் தான் வெயிட்டு, இது பரவாயில்ல யாராவது விட்டுடலாம், அந்த கேரக்டர் பரவாயில்ல விட்டுடலான்னு முடியாது. ஏன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி, ஆக்ஷன்னு ஃபஸ்ட்டு டைம் ஒரு போலீஸ் படத்தில் இது அனைத்துமே கேரி பண்ண போது இந்த ஒஸ்தி. அதனால் ரேவதி மேடம் தவிர இது யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இந்த கேரக்டரைசேஷன். ஏன்னா இதில் அவ்வளோ பவர் இருக்குது, வெயிட் இருக்குது இந்த கேரக்டரில். அதனால் அவங்க கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டது உங்கள் முன்னாடி நான் நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு. தில் தூள் கில்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே ஒரு படி இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. டைரக்டர் சொன்னாங்க ரீமேக், அந்த வார்த்தையே சொல்ல தேவையில்லை. ஏன்னா கில்லி ஒரிஜினலுக்கும் ஒக்கோடுக்கும் கில்லிக்கும் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் சம்மந்தமே இருக்காது. அதோட ரிசல்ட் தான் அந்த படம். அது மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேரக்டரைசேஷன் மாற்றிருக்காங்க, மிக சிறப்பாக வந்திருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும், சிம்பு சார் ஹீரோன்னு முடிவானப்புறம் அதுக்கப்புறம் டைரக்டர் கிட்ட கதை பற்றி பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண கேரக்டர் வந்து அவரோட பிரதர் கேரக்டர் மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ். அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னோன்னா இல்லை கரெக்டாக இருப்பான்னா ரொம்ப நல்லா பண்ணுவார், அவர் மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொன்னார். அது மாதிரி ரேவதி மேடம் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிம்பு மை ஃபேவரேட், நான் சொல்லக்கூடாது, ஏற்கனவே அறிமுகம் உண்டு, பட் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிம்பு கூட ஒர்க் பண்ணுறது. நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த படம். எல்லாருடைய பங்களிப்பும் அப்படி இருக்கும், நம்பிக்கை இருக்குது. எங்கள் டைரக்டருக்கு இது வரைக்கும் அந்த படங்கள் எல்லாத்தையும் தாண்டினா பெரிய வெற்றி படம் கண்டிப்பாக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த எல்லாரும் டேரக்டர் சாரே சொல்லிட்டார் படத்தை பற்றி. இந்த படம் வந்து தபன் ஹிந்தியில் வந்து பெரிய சாதனையே பண்ணுது. இந்த படம் வந்து ஒரு 200 crores மேலே இது வந்து கலெக்ஷன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த தமிழ்லையும் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் வரும்னு நம்புகிறேன். ஏன்னா தர்ணி சார் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அண்டு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய க்ரூவோட ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு தேங்க்ஸ் டு சிம்பு அண்ட் தர்ணி சார். இந்த கேரக்டருக்கு மிகப்பெரிய கேரக்டர் இந்த படத்தில் வந்து என்னை செலக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தரணி டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் படம் பண்ணி. பேசிக்லி ஒரு சீன் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு ஒரு ஆசை ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா வானம் படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துருக்கு. உங்கள் எல்லோரும் சந்திக்கணும்னு நினச்சேன், பட் இன்றைக்கி சந்தித்ததில் உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி ஒரு அருமையான ரிவ்யூஸ் எழுதி ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த படம் டப்பாங் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கன்னு. பொதுவாக சல்மான் சார் ஃபேன் நான், படம் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் பார்த்தோன்னா எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இது நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு போலீஸ் படம், ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது தரணி சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. படம் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பேசணும், நல்லபடியாக எல்லாமே அமைஞ்சுது. அண்ட் டபாங் வந்து பார்த்ததுக்கும் இப்போ அவர் பண்ணியிருக்கிறதுக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. தமிழுக்கு வந்து எவ்வளோ அழகாக அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது வந்து சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி கில்லியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வேறு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கொடுக்கும் எனக்கு அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் பண்ணலாம் அப்படின்னோடனே ரைட்ஸுக்கு வந்து நிறையா போட்டி இருந்தது, நிறையா யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படியோ போய் பேசி இப்போ இது பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரைட்ஸ் வாங்கி இந்த படம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ரமேஷ் சார். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு ஒர்க் வித் கோபி சார். ஏன்னா அவரோட நான் படங்கள் வந்து ஒர்க் பண்ணதில்லை, பட் நடுவில் ஒரே ஒரு படம் கொஞ்சோண்டு ஒர்க் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் த ஹோல் டீம். தமன் மியூசிக் பண்ணுறாரு. தமன் வந்து இப்போ தெலுங்கில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. தமிழில் கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஜித்தன் ரமேஷ்
அவருடைய ரோல் என்னோடய பிரதராக பண்ணுறாரு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அவருடைய ரோல். தமிழுக்கு ரொம்ப அழகாக தரணி சார் வந்து அதை மாற்றிருக்காரு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ரேவதி மேமோட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.